அன்பான சகோதரர் பிலிப் மனோகர் அவர்கள் ஸ்தாபித்த பரம எருசலேம் ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவர்களும் அவரோடு கூட சேர்ந்த குழுவுமாக இதுவரைக்கும் செய்து வந்த எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே இரத்த சாட்சிகள் முதலான நாடகங்களையும் ஆவிக்குரிய விதத்திலே நடப்பிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் விசேஷமாக ஆண்டவரை அடியான் இந்த ஊழியத்துக்காக பாடல்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரன் குழுவுக்கும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்திலே அடியான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தருக்குள் அன்பான உங்கள் அனைவருக்கும் பரம எருசலேமின் வாழ்த்துக்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்ற அப்போஸ்தலர் 16:10 வசனத்தின்படியாய் அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்தினுடைய 32வது ஆண்டு விழாவை கர்த்தருக்கு மகிமையாக உங்கள் முன்பாக நிற்பதிலே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். அழைத்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று நினைத்து பிரமிக்கிறேன். இயேசுவுக்கே மகிமை. இந்த ஊழியத்தின் வரலாற்று பக்கங்களை புரட்டினால் தேவன் என் மேல் வைத்த கிருபை எத்தனை ஆச்சரியம்! அந்த கிருபையை செயல்படுத்த நான் மனுஷ தயவுகளை தேடி போன பொழுது எத்தனை போராட்டம், எதிர்ப்பு, ஏமாற்றம். ஆனாலும் பரம எருசலேம் ஊழியங்களுடைய இந்த விளக்கை ஏற்றி வைக்க தேவன் எழுப்பிய பாஸ்டர் இமானுவேல் தேவராஜ் அவர்களின் கரங்களை எனது ஆவிக்குரிய தாயார் எஸ் யாகமாள் அவர்களுடைய பேருதவியை, அதன் பிறகு எனது தகப்பன் பரிசுத்தவான் MK சாம்சுந்தரம் அவர்களுடைய ஆலோசனைகளை என் வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் மறக்க இயலாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த 32வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் நாடகங்கள் மூலமாக நடப்பித்த சுவிசேஷ காரியங்கள், பவுலின் சரித்திரம் சொல்லும் பவுலின் இரத்த சாட்சி, இயேசுவின் வருகையை அறிவித்த இயேசுவின் 2ஆம் வருகை, சிலுவையின் மேன்மையை சொல்லிய கொல்கதாவில் கிறிஸ்மஸ், மிஷினரிகளின் முக்கியத்துவத்தை அறிவித்த ரிச்சர்ட் வாழ்க்கை வரலாறு, நல்ல போராட்டம், சபையும் ஆத்மாக்களையும் உணர்த்தும் எழும்பி பிரகாசி. இது நாடகம் மற்றும் திரைப்படம். ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு இன்று நீ ஆயத்தமா? மனுஷ வாழ்வின் முடிவை சொல்லும் நியாய தீர்ப்பு. இப்படி நாடகங்கள் மூலமாக மாத்திரமல்ல, பாடல்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள் வாயிலாக சுவிசேஷத்தை இதுவரை நாங்கள் அறிவித்து வருகிறோம். விசேஷ விதமாக உன்னத தேவன் என்ற பாடலும், என் சமூகம் முன் செல்லும் என்ற பாடலும் இன்று வரை ஆராதனையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பது கர்த்தருக்கு மகிமை. பத்திரிகை ஊழியம், புத்தகங்கள் வாயிலாக சுவிசேஷம் அறிவித்தல், இப்படியாக அநேக சுவிசேஷ காரியங்களை செய்ய இந்த ஊழியத்திற்கு இதுவரை தேவன் உதவி செய்திருக்கிறார். நானும் எனது மனைவியும் என் ஊழியத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் நடப்பிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். மேலும் இந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள், கட்டப்பட்ட சபைகள், பயன்பெற்ற பல ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியங்களுக்கு இதுவரை ஆதரவு அளித்து வந்த அனைவருக்கும், இந்த 32வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்த வந்திருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும்.